ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். கொழுப்ப பத்தியா பச்சை என்னடி இப்பெல்லாம் நீ புக்க கையில எடுக்கிறத நான் பாக்குறதே இல்ல. படிக்கிற ஐடியா இருக்கா இல்ல யாருக்காவது நூல் விட்டுட்டு இருக்கியா? நூல் விடுறேனா? சீச்சி, அவ்வளோ ஈஸியா எல்லாம் உங்களை விட்டு நான் போயிட மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங். யாரு? உங்க அண்ணன் சூப்பர் மாப்பிள்ளை? அட போடி. ஏய், என்னடி உணரம்மா? என்ன சிரிப்பு? என் தங்கச்சிக்கு நானும் சூப்பர் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேனா என்ன? உங்க அண்ணனுக்கு அவர் போட்டிருக்கிற சட்டையே ஒழுங்கா பார்த்து எடுக்க தெரியாது. இதுல உனக்கு சூப்பர் மாப்பிள்ளை பாக்குறாரா? நீ ஒண்ணு கவலைப்படாத தீபி, நான் உனக்கு கொரியன் மாப்பிளையே பார்த்து வைக்கிறேன். ஐயோ வெக்கத்தை பாரு. அண்ணா 1 கிலோ ஆட்டாண்ணா. குரு 1 கிலோ ஆட்டமா எடுத்துருவா சீக்கிரம். வாயை குப்பிடிச்சா துப்ப வேண்டியதானா? வாயில வச்சிருக்க. அண்ணா 4 பாக்கெட் மேகி 2 பிரஷ் கொடுங்க. சரிண்ணா. குரு 4 மேகி எடுத்துருவா. இந்தாங்க, மொத்தம் 90 ரூபா ஆச்சு. சரிங்கண்ணா. அண்ணா கம்ஃபர்ட் 1 லிட்டர் தாங்கண்ணா. கம்ஃபர்ட் 1 லிட்டர் எடுத்துருவா. வந்துருவாங்க 250 ரூபா. சரிண்ணா. அண்ணா பே பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? வாயை திறந்து பேசு. வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் இல்லையா? வாடி வா. மாமா வலிக்குது, விடு மாமா. விடு மாமா. என்னடி ஒரு ஜாடி ஃபுல்லா குலாப் ஜாமுன் இருக்கு? ஆமா மாமா, தீபாவளி வருது இல்ல, அதான். ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கடையில இருந்தா பாக்கெட் எடுத்த? ஆமா, நம்ம கடையில இருந்தா எடுத்து செஞ்சேன். ஐயோ 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 ஐயோ, எத்தனை பாக்கெட் போச்சுன்னு தெரியலையே. மாமா அதெல்லாம் ஒண்ணும் போகல, ஒரே ஒரு பாக்கெட்ல தான் செஞ்சேன். ஒரு பாக்கெட்ல இவ்ளோ குலாப் ஜாமுனா? எப்படி மாமா? ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா தராங்களே, அப்போ ஒரு பாக்கெட் கணக்கு தானே. ஒன்னு வாங்க இன்னொரு ஃப்ரீ தானே? மாமா நீ சூப்பர் மாமா. இந்தா இன்னும் 4 பாக்கெட் எடுத்துக்கோ. இன்னும் 4 பாக்கெட் எடுத்துக்கவா? ஓகே மாமா. அக்கா பிக் பாஸ் பாக்குறீங்களா? ஆமாடா. பாத்தீங்களா யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களாம் இப்ப பிக் பாஸ்ல இருக்காங்க. நம்ம சாலினி ஸ்டோர்ஸ்ல தான் நிறைய பிரச்சனை நடக்குது. அப்ப நம்மளும் பிக் பாஸ் போயிடுவோமா? டேய், நம்ம ஷாலினி ஸ்டோர்ஸ்ல எங்கடா பிரச்சனை நடக்குது? லூசு பைய. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி உள்ள போயிடணும்க்கா. அதான் நம்ம குடும்பத்துல இருந்து ஆல்ரெடி ஒருத்தர் பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காரே. நம்ம குடும்பத்துல இருந்தா யாருக்கா? தோ இவர்தான்டா. இங்க இருக்காரு பாரு. என்ன முத்துக்குமரன் வாய்ஸ் மாதிரி இருக்கு? மாதிரி எல்லாம் இல்ல மாமா, முத்துக்குமரன் அண்ணனே தான். இங்க பாரு. ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்சாரு. அட ஆமா, நம்ம முத்துக்குமரன் பிக் பாஸ் போயிட்டானா? அண்ணன் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு அவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிருக்கு, ஆனா நீ எடுக்கவே இல்லையா? ஆமாண்டி, மார்க்கெட் போயிருந்தேன். திரும்ப நான் ஃபோன் பண்ணா அவன் எடுக்கல. ச்சே, ஏதோ ஒண்ணு. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன், பாசக்காரன், தமிழ் பற்று அதிகம் உள்ளவன். அவன் ஜெயிச்சுட்டு வரட்டும், ஷாலினி ஸ்டோர்ஸ் கூப்பிட்டு ஒரு விருந்து போட்டுடலாம். ஓ கண்டிப்பா வச்சிருவோம். அண்ணே சொல்லுங்க சார், என்ன வேணும்? அண்ணே முன்ன லீவ் வேணும்னே. டேய் நீயாடா? வியாபார நேரத்துல உனக்கு என்ன லீவு? டி-ஷர்ட்டை கழட்டி போட்டு உள்ள வா. தீபாவளியே 31ஆம் தேதி தான், அதுக்குள்ள உனக்கு 3 நாள் லீவ் வேணுமா? அண்ணே என்னென்ன விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணே மத்த எல்லாருக்கும் 31ஆம் தேதி தான் தீபாவளி. அண்ணே இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு 27ஆம் தேதி தான் தீபாவளி, திருவிழா, பண்டிகை எல்லாமே. இல்ல புரியல. அண்ணே தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு, அந்த மாநாடு மட்டும் நடக்கட்டும்னே. அப்புறம் தமிழ்நாட்டை எல்லாரும் தளபதி நாடுன்னு தான் சொல்ல போறாங்க. டேய் நம்ம வியாபாரிங்களா அவங்கள நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம்டா. எதுவா இருந்தாலும் 2026ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோ. இப்போ என்ன உனக்கு? மாநாடு போனா அவ்வளவுதானே, போய்க்கோ. சரிண்ணே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மட்டன் குழம்பு, தலைக்கறி வறுவல்,
அவிச்ச முட்டை. கேக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதே. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடு. முதல்ல டிஃபனை சாப்பிடு, அப்புறமா ஸ்வீட் தரேன். ஓனரம்மா, எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் ஸ்வீட்ல இருந்தா ஆரம்பிக்கணும், உனக்கு தெரியாதா? கறிமுக்கு கொடுத்துட்டியா? காலையிலேயே குரு கிட்ட சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் மாமா. ஏய், அருமையா இருக்கே. வழக்கம் போல சூப்பரா இருக்கு. தம்பி குலோப் ஜாம் மிக்ஸ் இருக்கா? இருக்கு. இந்தாங்க. வேற ஆச்சி பாயாசம் மிக்ஸ் இருக்கா? ஆச்சி பாயாசம் மிக்ஸ். இந்தாங்க. அதிரசம் பாக்கெட். அதிரசம் பாக்கெட்லாம் விக்கிறது இல்லையா? இந்த அதிரசம் இருக்கே தம்பி. இது விக்கிறதுக்கு இல்ல, நான் வீட்லயே செஞ்சது. அப்படியா? பண்டிகைனா அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பலகாரமா கொடுத்து ரெப்பிடுவாங்கம்மா. ஆனா இங்க வந்த பிறகு நானே சமைச்சு நானே சாப்பிடுறது இருக்கு தெரியுமா? பெரிய கொடுமையான விஷயமா. இதுவும் உங்க ஊர் மாதிரி நினைச்சுக்கோங்க, நாங்களும் உங்க சொந்தம்னே நினைச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம்மா. இந்தாங்க ஐயா, எடுத்துக்கோங்க. மாமா, என்ன இந்த தடவை தீபாவளி வியாபாரம் நல்லபடியா போச்சுல்ல? நல்லாதான் போச்சு. ஆனா இன்னும் நல்லா போயிருந்தா இருக்கிற பிரச்சனையை முடிச்சு விட்டு இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். நீ எங்க விட்ட? அத மொத்தத்தையும் வழிச்சு செலவு பண்ணிட்டியே. எனக்காக செலவு பண்ண? உனக்காக தானே பண்ண. வணக்கம் பங்காளி. என்ன பங்காளி, தீபாவளிக்கு பட்டாசு எடுத்ததும் பலகாரம் தின்னதும் இன்னும் ஜீரணமாகலையா? பகுடி காசு உனக்கு கொடுக்கலன்னு குத்தல்ல வந்திருக்கியா? ஐயோ பங்காளி, நீங்க கொடுக்காம இருக்கிறதா நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பனா தான் அடிக்கடி வந்து தேள் மாதிரி கொட்டும். இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிடும்ல. அதனால நீங்க பொறுமையா லேட்டாவே கொடுங்க, சரியா? அப்புறம் பங்காளி, தம்பி என்னப்பா வியாபாரம் பண்ற இடத்துல சலமல் பண்ணிட்டு இருக்க? யோ பெருசு, கடைக்கு வந்தம்மா, பொருளை வாங்கினம்மா. டேய், கஸ்டமர்களை எதுவும் பேசுற வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆள் ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? இவ்வளவு பேசுறியே, உனக்கு சொந்த ஊர் அது? திருநெல்வேலி. ஏன்? திருநெல்வேலி. சரி, திருநெல்வேலியில எங்க? மீனாட்சிபுரம். அந்த மீனாட்சிபுரத்துல மசூதி இருக்கு பாத்தியா? மசூதிக்கு பின்னாடி இருக்கிற பச்சை கலர் வீடு இருக்குல்ல, அதுல முதல் வீடு என் வீடு தான். அதுக்கு என்னங்கிறீங்க? நீங்க செட் பண்ண ஆளா? நான்லாம் ஒன்னும் செட் பண்ணல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கஸ்டமர் கிட்ட சண்டை போட வச்சுக்காத. ஒரே சும்மா சும்மா கோச்சிட்டே இருக்கீங்க. தரேன் தம்பி. தம்பி பேசுங்க. யாரு பேசுங்க தம்பி. ஹலோ. டேய் பசுபதி பேசுறேன்டா. அண்ணே நீங்களா? 2 நிமிஷம் தான் டைம். அவனை அங்கேருந்து கிளம்புற. வாய் கூட உனக்கு என்னடா பிரச்சனை? அவனை சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போற. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? ஐயோ அண்ணா 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 தெரியும்ண்ணே. சரி ஓகே, அது புரிஞ்சதுல? நீங்க சொன்ன மாதிரி கனவுல வச்சுக்க. ஆமா ஆமா சரி பாய்ட்டு. சரி நான் கொடுத்துறேன். பாய். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் உறவுக்காரங்களா? அப்ப நீங்களும் பங்காளி, பங்காளியும் பங்காளி ஆயிட்டாரு. என்ன பங்காளி, நான் வரட்டுமா சிட்டுக்குருவி மாதிரி? ஏய் கிளம்புடா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆச்சி மசாலா வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ், பவர்ட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.